நீங்க அழைத்து சீக்கிரமாக வரமலை கற்போம்.
பனி உருட்டு யாரு மேல என்ன பார்த்து நாடு படிக்கிற அப்படி இல்ல என்ன பார்த்து நாடு படிக்கிற யாரு கேக்குறா சரி மத்தவங்க என்ன பார்த்து நாடு படிக்கிற மாமா யாரு அவனா சொல்லணும் தவறா மாமா நல்ல பாட்டா வாங்க கேட்டா அறிவடடா அந்த பாப்பால பார்த்து நாடு மாறிங்க சொல்லக்கூடாது அடியே சாடி மாறி மாறின்னு சொல்றீங்க அதுக்கே சொல்லுவாங்க அவசரத்துல பார்த்தா நம்ம மாமா எப்படி சொன்னங்கற நல்ல பாட்டா எழுது பாட்டு நல்ல பாட்டா பாடு மாமா வாய் பண்ணறது போ பாரு காட்டு போ ஏய் டிகே போ சாடி மாறி அக்கறா யா வரையில யா வானட்டு தம்பி யா பொத்தையில யா பகோ முட்ட தம்பி அக்கறா முடி உடுக்குறோ என்னாச்சு அவன் நாடு மறிக்கிறான் அப்பா சாடு மறிக்கிறான் சரி அதுக்கு இதே பரவாயில்லை நம்ம எனக்கு வரவேன் காலால ஏ
பொண்டாட்டி அங்க புடையிறது அங்கால வரவேன் சொல்லி மல்லந்தட்டி கிடப்பா அங்க போய் மூஞ்ச போயிட்டு இங்க வந்து குத்து தாள போடுறாங்க இங்க வந்தா குத்து போடுவாங்க அப்புறம் கவுத்து போடுவாங்க ஏம்மா சிமிரி உனக்கு எத்தனை பேர் அடிய பார்த்துருக்கேன் அடிக்கலாம் இதுக்கு சமம் தான் அவர் எப்படி போடாங்கிற போற பாத்துங்க ஏய் அப்பா அம்மா மதம் இருக்கு இந்த நக்கா இருக்கு அவளை ஏதோ பொங்க சொல்லணும் வருவாங்க வந்திருக்கேன் அதனால உன்னை கண்டதா ஒரு ஆவல் அப்படி என்னை எப்படிலாம் வளர்த்தீங்க என்ன பாசமா வளர்த்தீங்க அண்டா வளர்த்தீங்க என்னை எப்படிலாம் வளர்த்து இந்த நக்கையை கட்டி கொடுத்தீங்களே பொண்டாட்டி எந்த காலிக்கு அனுப்புனல அனுப்பிட்டோமா வாழவன் ஒரு டவுன் பஸ் ஒன்று வந்தது ஆமா அது ஏத்து விட்டா இன்னும் வந்து இருங்கடா எல்லாரும் ஒருத்தம் போங்க ஏத்து விட்டா போய் வீட்டுல வரீங்க ஆமா அது மாதிரி இருக்க எங்கடி அப்பனா எங்க அப்பனா அப்பா கேக்குது பாரு எவ்வளவு பேசி அத பத்தி எவ்வளவு பேசினா மயிர எடுத்து மாட்ட விட்டு மச்சு மானவ பேச மாட்டேன் ஓ இதோ பம்பளே இதோ பம்பளே ஊசி போடுவோம் எத்தனை பேர் வந்திருக்கான் எத்தனை பேர் வந்திருக்கான் நம்ம எத்தனை பேர் வந்திருக்கான் எத்தனை பேர் வந்திருக்கான் 15 பேர் வந்திருக்கான் நீ சொன்ன முறை வந்து ஆமா 15 பேர் வந்திருக்கான் உள்ள போய் ஓட்டல்ல அதே ஓட்டல்ல அடுபடுத்தாடியா ஒட்ட ஆத்துக்கு வைத்து போங்க அவன் சொல்றா ஏடி தப்பா கசாப்புல கறி நல்லா கூப்பிட்டுக்கடா கசாப்புல கறி கறி கூப்பிட்டியா கூப்பிட்டு அப்புறம் சும்மா அப்படியே பல்ல குத்துவோம் பல்ல குத்தி பொம்பளை கண்டது நேட்டுக்கு வந்து கையை போத சொல்றீ கசாப்புல கறி கறி அரவணா சரி நெய் தெரியாமல சரி சொன்னபடி ஆடுல சிரிச்சிருக்க முடியும் படையிரு
செல்வ கறி வீட்டுல படுத்துங்களா ஏன் எதுக்கு படுக்கிறாங்க கைட்டு பாக்க வாங்கிருக்கோம்ல அப்புறம் வாதியார் வாங்கணும் நம்ம வந்து ஆறு வாங்கினா வாதியார் வந்து ஆடுவாரு வாங்கியிருக்காரு வாதியார் வந்து ஆடுவாரு வாதியார் ஆனா போதுமா அதான் தண்ணி நொழுவன்றாங்க என்னையா நாலாடு நொழுவ அப்புறம் சலிக தழுவ கல்லுக்கு உள்ளுவ நீ சொல்றதுல நான் ஊன் போடுற பாரு ஊன் போடுற பாரு அதை மட்டும் ரெடியா வச்சிரு அச்சோ நான் ஊன் போடுற பாரு ஆமா நான் ஒரு நொழுவ தாண்டி நீ ஒரு நொழுவ தாண்டி சொல்லுவாங்க கலந்துக்கு போட்டா மூஞ்ச தெரிக்குமா ஐயோ பீமால கழுத்துக்கு போட்டா மூஞ்ச தெரிக்குமா காய்ச்சல் பிடிச்சிருக்காங்க எப்படி பீமால கழுத்துக்கு போட்டா மூஞ்ச தெரிக்குமா இவரு அரிசிமாவை தான் கண்டுபிடிச்சிருக்கான் ஆறு மோடு பாரு பாரு ஆறு மோடுங்க என்ன பார்த்தா தெரியல ஆறு எவ்வளவு அடக்க உடக்கமா இருக்கணும் நானும் எவ்வளவு அடக்க உடக்கமா தான் இருக்கேன் எடா நான் எங்கேயோ பாத்துட்டு இருக்கீங்க வணக்கம் ஐயோ நாடகம் வந்திருக்கோம் நல்லா அக்கா தங்கச்சி போல ஒரு மகாராணியோ ஒரு தாதியோ நல்லா விளையாட்டு இருக்காங்களே அப்படின்னு மேல மூக்க வைக்கணும் மேல விரல வைக்கணும் பாக்கணும் மேல விரல வச்சு பாக்கணும் விரல் மேல இதை வைக்கணும் அப்படி இருக்கு ஆமாண்டி கேள்வி பண்ணுங்க தாலி நல்லறிவு நல்ல புத்தி இருக்குது நல்ல புத்தி இருக்கு நல்லறிவு நல்ல புத்தி இருக்குது ஆளை விரிச்ச போல அமர்ந்திருக்க சபைகள் ஆளை விரிச்ச போல அமர்ந்திருக்க சபைகள் ஆளை விரிச்ச போல ஆளை விரிச்சிருக்கும் ஆளை விரிச்ச போல அமர்ந்திருக்க சபைகள் தளபதி நான் யார் ஆமாண்டி நான் யார் யாருக்கு மனைவி பேதமை என்ன குலாச்சாரம் என்ன அட்டமா இது ஸ்டாண்ட் வச்சிரணும் இதுல செட் ஆகுதா ஸ்டாண்ட் தான் ஈட்டு பூச்சி பார்த்தா நல்லா இருக்கும் அப்படியே இப்படி நிக்கணும் கம்பீரமா நான் யாருக்கு மனைவி என்னோட பேதமை என்ன என்னோட கலாச்சாரம் என்ன என்ன பத்தி உனக்கு விளக்கா எனக்கு தெரியும் செப்பரேட் சொல்லு பாப்போம் நான் ஜோதி மாதி என்ன சொல்லுவாங்க என்ன சொல்லணும் நான் உங்க வேலை சொன்னா இது வந்துதா புளி வச்சிருவோம் புளி வைக்காதா என்னடா நான் நீ கீத்து மாட்ட பேசிக்கிட்டா உள்ள விட்டனா புளி போல
சுபாகி சக்கரவர்த்தி சுபாகி சக்கரவர்த்தி அவங்க ஊரு பேரு கலிங்க தேசம் கலிங்க தேசம் கலிங்க தேசம் ஆண்டவர் கலிங்க தேசம் கலிங்க மன்னன் ஆமா சுபாகி சக்கரவர்த்தி சுபாகி சக்கரவர்த்தி. கலிங்க தேசம் ஆமா. கலிங்க மன்னன் சுபாகி சக்கரவர்த்தி என்னது சுபாகி சக்கரவர்த்தி சுபாகி சக்கரவர்த்தி அவர் மனைவியாக தாதியம்மா மனைவி என்ற மக்களாகவும் மக்கள் என்ற மனமாகவும் ஆடி ஒருகணமாக அச்சல் செய்தவர்கள் என் பேரும்